வீட்டில் எந்த ஒரு விசேஷனாலும் எங்கள் அம்மா செய்கிற ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ரெசிபி இந்த வரகரிசி துள்ளி தான். அண்ட் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒன். ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டாகவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு பாரிஸோட கோடோ மில்லட் தான் எடுத்திருக்கேன். வரகரிசியில் அதிக அளவில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனிப்புக்கு பாரிஸோட சுத்தமான நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் வரகரிசியை தண்ணியில் அலசி எடுத்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு துணியில ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேன் காத்துல காய வச்சு மிக்சியில நல்ல இந்த மாதிரி ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய் அண்ட் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து பொன்னரமா வறுத்து எடுத்துக்கோங்க. அகைன் பேன்ல ஒரு டீஸ்பூன் நெய், நம்ம பொடிச்சு வச்சிருந்த வரகரிசியை சேர்த்துட்டு நல்ல பொன்னரமா வறுத்ததுக்கு அப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழைவா வெந்து வந்துடும். இதோட நான் பாரிஸோட நாட்டு சக்கரையும் ஒரு 4-5 தட்டின ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா வறுத்து வச்சிருந்த தேங்காய் பொடியா கட் பண்ண பாதாம் முந்திரி சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பேன்ல ஒட்டாத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கலந்தீங்கன்னா நம்மளோட வரகரிசி துள்ளி ரெடி. இதை மட்டும் ஒன்ஸ் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இனிமேல் உங்க வீட்லயும் ஒவ்வொரு விசேஷ நாள்லயும் இந்த வரகரிசி துள்ளி தான்.